ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் விப்ரஜேஷ். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த புது வருஷம் பிறந்த உடனே எல்லாருக்கும் ஒரு எக்ஸைட்டிங்கான நியூஸுங்க. ஹியூண்டே கிரெட்டா எலக்ட்ரிக் லான்ச் ஆக போகுது. ஆமாங்க, ஹியூண்டே கிரெட்டா இது வரைக்கும் பெட்ரோல் அண்ட் டீசல் அப்படின்னு மட்டும்தான் இருந்துச்சு. ஆனா இப்போ இந்த ஹியூண்டே கிரெட்டாவை எலக்ட்ரிக்கா மாத்தி எலக்ட்ரிக் வெர்ஷன் லான்ச் பண்ண போறாங்க. லான்ச் எப்போ அப்படின்னு கேக்குறீங்களா? ஜனவரி மாசம் 17ஆம் தேதிங்க. ஆமா, இந்த ஜனவரி மாசம் 2025ல 17ஆம் தேதி இந்த புது ஹியூண்டே கிரெட்டா EV லான்ச் ஆக போகுது. அதுக்கான டீசர் இமேஜ், வீடியோஸ் எல்லாமே வெளியிட்டுட்டாங்க. சோ வாங்க இந்த வீடியோல இந்த புது ஹியூண்டே கிரெட்டா EVல என்னென்ன விஷயங்கள் எதிர்பார்க்கலாம், என்னென்ன மாற்றங்கள் பண்ணிருக்காங்க, பேட்டரி ஸ்பெக்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கறத டிஸ்கஸ் பண்ணலாம். மீதி மேனுஃபேக்சரர்ஸ் மாதிரி பார்ன் எலக்ட்ரிக் பிளாட்ஃபார்ம் எடுத்து தனியா புதுசா எலக்ட்ரிக் கார் பண்ணலாமே அப்படின்னு யோசிச்சீங்கன்னா கரெக்ட் தான். ஆனா ஹியூண்டே கிரெட்டா அப்படிங்கிற பெயர் இப்போ ஒரு பிராண்ட் இமேஜ் ஆகிருச்சு. சோ அந்த பிராண்ட் இமேஜை யூஸ் பண்ணி ஒரு எலக்ட்ரிக் SUV லான்ச் பண்ணா இன்னும் சூப்பரா இருக்கும். ஆனா இந்த ஹியூண்டே கிரெட்டா EV நார்மல் கிரெட்டாவை போல இருக்க போறது இல்ல. நிறைய மாற்றங்கள் பண்ணிருக்காங்க எக்ஸ்டீரியர் அண்ட் இன்டீரியர் பொறுத்தவரை. முதல் விஷயம், வண்டியோடைய எக்ஸ்டீரியர் டிசைன். நார்மல் ஹியூண்டே கிரெட்டாவுடைய பெட்ரோல் அண்ட் டீசல் வெர்ஷன்ஸ்ல ஃப்ரண்ட்ல கிரில்ஸ் வரும். மேசிவான ஃப்ரண்ட் கிரில் கொடுத்துருக்காங்க. நல்லா தான் இருக்கு. ஆனா EVக்கு அவ்வளோ பெரிய கிரில் தேவையில்லை. அதுக்கு பதிலா ஒரு பிக்சலேட்டட் ஒபேக்கான பேனல் டிசைன் கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப யூனிக்கா இருக்கு. ஹியூண்டேயோடைய குளோபல் EV டிசைன் லாங்குவேஜ் இந்த கிரெட்டாவுக்கும் கொடுத்துட்டாங்க. அதுலயும் வண்டியோடைய சார்ஜிங் போர்ட் எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃப்ரண்ட் கிரில்லோடைய சென்டர்ல தாங்க இருக்கு. இது ஒரு நல்ல கன்வீனியன்டான டிசைனா படுது. வண்டியோடைய லுக்கே டோட்டலா மாறி இருக்கு. எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு கிரில் தேவை இல்லை. ஆனால் எலக்ட்ரிக் காம்பனன்ட்ஸ், மோட்டர், பேட்டரி இதெல்லாம் கூலிங் பண்ணுறதுக்காக ஆக்டிவ் ஏரோ ஃபிளாப்ஸ் கொடுத்துருக்காங்க. வண்டியோடைய ஸ்பீடை பொறுத்து இந்த ஏரோடைனமிக் ஃபிளாப்ஸ் ஓப்பன் ஆகும், க்ளோஸ் ஆகும். பெட்டரான ரேஞ்ச் அண்ட் பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ்க்காக. மேலும் இன்னொரு இம்பார்ட்டன்டான மாற்றம், அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வண்டியோடைய வீல்ஸ். இந்த EV வெஹிக்கிளுக்கு அவ்வளோ பெரிய வீல்ஸ் தேவையில்லை. அதுக்கு பதிலாக ஏரோடைனமிக்கான டிசைனில் 17 இன்ச் லோ ரெசிஸ்டன்ஸ் டயர்ஸோட அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு வித்தியாசமாக இருக்கு. ஆனால் இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிளுடைய டிசைன் தீமுக்கு மேட்ச் ஆகி வருதுங்க. இப்போ இந்த ஹியூண்டே கிரெட்டா எலக்ட்ரிக்கோடைய பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் பேட்டரி கெப்பாசிட்டி பற்றி எல்லாம் பேசலாம். ஹியூண்டே கிரெட்டா EV, அதாவது ஹியூண்டே கிரெட்டா எலக்ட்ரிக் 0 to 100 km/h ஸ்பீடு 7.9 செகண்ட்ஸில் ரீச் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஹியூண்டே கிரெட்டா எலக்ட்ரிக் பற்றி ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹியூண்டேயோடைய இப்போதைக்கு மோஸ்ட் அஃபோர்டபுளான எலக்ட்ரிக் காராக இருக்க போகுது. அப்படின்னு இருக்கும்போது அஃபோர்டபுளாக ஒரு பேட்டரி ஆப்ஷனும் தர்றாங்க. மீடியம் ரேஞ்சுக்கு 42 kWh பேட்டரி பேக் தர்றாங்க. இந்த பேட்டரி பேக் 390 km ஒரு சார்ஜில் ஓடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே லாங் ரேஞ்ச் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு 51.4 kWh பேட்டரி பேக் ஆப்ஷன் வரும். அந்த பேட்டரி பேக் 473 km ஒரு சார்ஜில் ஓடும் அப்படின்னு கிளைம் பண்ணுறாங்க. ஒரு மாடர்ன் எலக்ட்ரிக் காரை போலவே இந்த ஹியூண்டே கிரெட்டா எலக்ட்ரிக்கும் நீங்கள் ஃபாஸ்ட் சார்ஜிங் பண்ணிக்கலாம். 1 மணி நேரத்துக்குள்ள 10%லேருந்து 80% வரைக்கும் ரீசார்ஜ் ஆகும் DC சார்ஜிங் போர்ட் மூலமாக. அதே நீங்கள் 11 kW ஸ்மார்ட் கனெக்டட் வால் பாக்ஸ் சார்ஜரில் சார்ஜ் பண்ணீங்கன்னா 4 மணி நேரத்தில் ஆகும். இந்த பேட்டரி ஸ்பெக்ஸ் எல்லாம் தாண்டி இந்த ஹியூண்டே கிரெட்டா எலக்ட்ரிக் பொறுத்தவரை இன்னும் பல யூனிக்கான விஷயங்கள் இருக்கு. முதல்ல பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள் டு லோட், அதாவது நீங்கள் நார்மலாக வண்டியை சார்ஜ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இந்த வண்டியை நீங்கள் பவர் பேங்காக யூஸ் பண்ணி பல விஷயங்கள் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். வெஹிக்கிள் டு லோட் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு சின்ன லேப்டாப்லேருந்து நீங்கள் இன்னொரு காரை ரீசார்ஜ் பண்ணுற அளவுக்கு கூட கெப்பாசிட்டி இருக்குது. அதை தவிர ஐபெடல் டெக்னாலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. அது பேசிக்காக சொல்லப்போனால் ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங்கை ஹை லெவலில் வச்சுட்டு சிங்கிள் பெடல் டிரைவிங்கை நீங்கள் ஆப்ரேட் பண்ணலாம். அடிக்கடி பிரேக்கிங் பண்ண அவசியம் இருக்காது. ஆட்டோமேட்டிக்காகவே ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் உங்களுக்கு பிரேக்கிங் எஃபெக்ட் தரும். அதுக்கப்புறம் மெயினான விஷயம், இந்த ஹியூண்டே கிரெட்டா எலக்ட்ரிக்கோடைய இன்டீரியர் டிசைன். டோட்டலாகவே இந்த டச் ஸ்கிரீன் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரோடைய யூசர் இன்டர்ஃபேஸ் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்டீரிங் வீலோடைய டிசைனுமே சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அதுலேயும் ரொம்ப முக்கியமாக இந்த வண்டியில் கியர் பாக்ஸ் அவசியம் இல்லை. அப்படின்னு இருக்கும்போது ஷிஃப்ட் பை ஒயர் மாதிரி ஒரு புதுசான செலக்டர் கன்சோல் ஒன்று கொடுத்துருக்காங்க. வண்டியோடைய டிரைவ் மோட் செலக்டருமே ஸ்டீரிங் வீலுக்கு பின்னாடி தான் இருக்கு. ஒரு ஸ்டாக் மாதிரி ஒரு டிசைன்ல ஒரு ஹைஃபையான கார் மாதிரி தெரியுதுங்க. மேலும் எப்பவும் போல ஒரு எலக்ட்ரிக் காருக்கு ஏற்ற மாதிரியே இந்த வண்டியில ஸ்போர்ட் மோட்ஸ், எக்கனாமி மோட்ஸ், அந்த மாதிரி மல்டிபிள் டிரைவ் மோட்ஸும் இருக்கு. ஆஃப் ரோட் போனாலுமே நல்லாவே சூப்பரா தாங்கும் ஆல் வெதர் எலக்ட்ரிக் SUV அப்படின்னு சொல்றாங்க. ஃபைனல் ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் கீ சிஸ்டம். அதாவது இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆன ஹியூண்டே அல்கசார் ஃபேஸ் லிஃப்ட்டில் பார்த்தது போலவே நீங்கள் உங்கள் ஸ்மார்ட் ஃபோனை யூஸ் பண்ணியே இந்த வண்டிக்கான ஒரு டிஜிட்டல் கீயாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, வண்டியை பற்றி ஒரு ஓவரால் ஐடியா கிடச்சிருச்சு. ஸோ இந்த வண்டியில் என்னென்ன வேரியன்ட்ஸ் வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ், ஸ்மார்ட், ப்ரீமியம் அண்ட் எக்ஸலன்ஸ் அப்படின்னு 4 வேரியன்ட்ஸ் வரப்போகுது. மொத்தம் 8 கலர் ஆப்ஷன்ஸோட அவைலபிளா இருக்க போகுது. புதுசா எக்ஸ்க்ளூசிவ் ஓஷன் ப்ளூ மெட்டாலிக் அப்படின்னு ஒரு கலர் லான்ச் பண்ணிருக்காங்க. ரொம்பவே பிரீமியமா இருக்கும்னு நினைக்கிறேன்.
ஸோ ஃபைனலான கேள்வி, இந்த ஹியூண்டே கிரெட்டா எலக்ட்ரிக் உடைய பிரைசிங் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்களுக்கும் தெரியாதுங்க. லான்ச் இனிமே தான் ஆக போகுது. ஆனா எதிர்பார்ப்பு விலைன்னு ஒன்று இருக்கு. அதாவது டாடா கர்வ் ஈவி மற்றும் எம்ஜி ZS ஈவி போன்ற கார்களோட இந்த ஹியூண்டே கிரெட்டா போட்டி போட வாய்ப்பு இருக்கு. அப்படின்னு இருக்கும்போது 17 லட்சம் ரூபாயிலிருந்து 22 லட்சம் ரூபாய் வரைக்கும் எதிர்பார்க்கப்படுது எக்ஸ் ஷோரூம் பிரைசிங். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த ஹியூண்டே கிரெட்டா எலக்ட்ரிக் ஜனவரி மாசம் 17ஆம் தேதி லான்ச் ஆக போகுது. அவசியம் உங்களுக்காக டீடைல்டான டிரைவ் ரிவ்யூ நாங்க கொண்டு வருவோம். அதுக்காக அவசியம் காத்துருங்க. ஸோ இந்த ஹியூண்டே கிரெட்டா எலக்ட்ரிக் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல பகிர்ந்துக்கங்க. இப்போதைக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்புடன் விப்ரஜேஷ். மேலும் பல வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.